ஒரு சிறிய கிராமத்தில் பழனிசாமி என்ற வயதான ஆள் வாழ்ந்தார். அவர் மிகவும் பணக்காரர், ஆனால் தனியாக இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான், கார்த்திக். ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் கார்த்திக் நகரத்திற்கு சென்று அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான். பழனிசாமி தினமும் மகனை நினைத்து வருந்தினார். ஒரு நாள் அவர் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஆனால் மகனிடம் சொல்லவில்லை. அவசரமாக பழனிசாமி அருகிலுள்ள கோவிலுக்கு சென்றார். அங்கே அவரை பார்த்து ஒரு சிறுவன், தாத்தா, நீங்கள் ஏன் இயங்குகிறீர்கள் என்று கேட்டான். பழனிசாமி சிறுவனிடம் தன் கவலையை பகிர்ந்தார். சிறுவன் புன்னகைத்து பார்த்துவிட்டு, தாத்தா, அன்பு செலுத்துங்கள், அதுவே திரும்ப கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அந்த வாரம் பழனிசாமி கார்த்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். காசு வேண்டும் என்றால் அதை சம்பாதிக்கலாம், ஆனால் அன்பு தேவைப்பட்டால் அதை கொடுக்க வேண்டும். நீயோ எப்போதோ எனது பாசத்தை மறந்து விட்டாய், ஆனால் நான் உன்னை என்றும் மறக்கவில்லை. இந்த கடிதத்தை படித்தவுடன் கார்த்திக்கின் மனம் கனத்தது. அவன் உடனே தனது கிராமத்திற்கு திரும்பி வந்தான். தந்தையை பார்க்க பழைய நாட்களை நினைத்து பார்த்து கண்களில் நீர் வடிந்தது. அந்த நாள் முதல் கார்த்திக் தந்தையுடன் இருந்தார். பழனிசாமி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். கிராம மக்கள் இதை பார்த்து அன்பு செலுத்தினால் அதுவே திரும்ப கிடைக்கும் என்று உணர்ந்தனர். அன்பு என்பது தருவதற்கும் பெறுவதற்குமான உண்மையான சக்தி.